இந்தியா, பாகிஸ்தான் பிரச்சனை சம்பந்தமா நெறைய படங்கள் வந்திருக்கு. ஏதோ ஒரு வகையில அந்த படத்தோட எல்லாம் நம்ம எமோஷனலா கனெக்டும் ஆயிருக்கோம். இந்த படமும் அப்படிப்பட்ட ஒரு படம் தான். படத்தோட முடிவுல நாட்டுப்பற்றால புல்லரிக்க வைக்கக்கூடிய டிப்ளமேட் படத்துடைய கதையை இந்த வீடியோல பார்க்கலாம். பாகிஸ்தான்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அப்படியே கதையா எடுத்திருக்காங்க. இப்போ படத்துடைய கதையை பார்க்கலாம். வெல்கம் டு ஸ்கிரீன் சாகா. நம்மளால ஒரு காரியத்தை வெற்றிகரமா பண்ண முடியும்னு நம்பினா அந்த காரியத்தை பண்ணி முடிக்கிறதுக்கான திறன் ஆரம்பத்துல நம்ம கிட்ட இல்லைனாலும் நாளடைவில் அந்த திறனை பெறுவோங்கிற மகாத்மா காந்திஜியோட கோட்டோட படம் ஆரம்பிக்குது. படத்தோட தொடக்கத்துல பாகிஸ்தான்ல இருக்கிற ஆழ்நடமாட்டமே ரொம்ப கம்மியா இருக்கிற புனேர்ங்கிற ஒரு ஏரியாவை காட்டுறாங்க. திடீர்னு ஷூட்டிங் சத்தம் கேக்குது. ஒருத்தன் அவனுடைய பையனுக்கு கன்ல புல்லட் எப்படி லோட் பண்றதுனும் ஷூட் பண்றதுனும் கத்து கொடுத்துட்டு இருக்கான். இப்போ ஒரு ஆள் காரை ஓட்டிட்டு வந்து அங்க நிப்பாட்டா இந்த ஆள் அந்த காரை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போக ஆரம்பிக்கிறான். அடுத்ததா புர்கா போட்டு ஒரு லேடியை காட்டுறாங்கங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருப்பாங்க. அவங்க வெளியே போறத அந்த வீட்டுல இருக்கிற மத்த லேடிஸ் எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. அது ஏன்னு தான் புரிய மாட்டேங்குது. அந்த டாக்ஸி டிரைவர் காரை ஓட்டிட்டு அங்க வர ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த காருக்குள்ள ஏறுறாங்க. டாக்ஸி டிரைவர் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த டிராவலால நமக்கு ஏதாவது யூஸ் இருக்குமான்னு கேட்க, ஒன்னும் கவலைப்படாத, யூஸ் ஆகுற மாதிரி பண்ணிக்கலான்னு கூலா பதில் சொல்றான். அவங்க காரை ஓட்டிக்கிட்டே இஸ்லாமாபாத்ல இருக்கிற இந்தியன் எம்பசிக்கு வராங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் இல்லைன்னு கேட்க, அவங்க புர்கா போட்டு இருக்கிறதுனால என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இந்தியன் எம்பசில வழக்கமா பண்ற செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சு உள்ள போய் கவுண்டர் ஓபன் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் உஸ்மா இன்னைக்கு கண்டிப்பா வேலையை முடிச்சிடலான்னு சொல்ல அவங்க பதில் எதுவும் சொல்லாம கவுண்டர் ஓபன் பண்றதையே பார்த்துட்டு இருப்பாங்க. கவுண்டர் ஓபன் பண்ண டைம் ஆகுங்கிறதுனால ஹஸ்பண்ட் டாக்ஸி டிரைவரோட தம் அடிக்கிறதுக்காக வெளியே போயிடுவான். கவுண்டர் ஓபன் ஆகுது. உஸ்மா படு வேகமா அந்த கவுண்டரை நோக்கி ஓட நமக்கு கூட பாம்பு வெடிக்க போகுதோன்னு பதட்டமா இருக்கும். ஆனா உஸ்மா அந்த கவுண்டர் ஸ்டாஃப் கிட்ட நான் இந்தியா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உள்ள விடுங்கன்னு கெஞ்ச ஆரம்பிப்பாங்க. அந்த கவுண்டர் ஸ்டாஃபே அவங்க பிஹேவியரை பார்த்து பயந்து போயிருப்பாரு. உள்ள எல்லாம் விட முடியாது, எதுக்கு வந்திருக்கீங்க, அதை முதல்ல சொல்லுங்கன்னு கேட்பாரு. உஸ்மா தயவு செஞ்சு என்னை உள்ள விடுங்க, நான் பெரிய பிரச்சனையில இருக்கேன், சில ஆளுங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா என்னை பிடிச்சு வச்சிருக்காங்க, அவங்க இங்கே தான் இருக்காங்க, ஒரு இந்தியனுக்கு இன்னொரு இந்தியன் ஹெல்ப் பண்ணலைன்னா வேற யாருக்கு தான் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு கேட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த கவுண்டர் ஸ்டாஃப்க்கு கஷ்டமா இருக்கும். அதனால கேட்டை திறந்து விட்டு கேட் நம்பர் 6ன்னு சொல்ல ஹஸ்பண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி வேகமா அந்த கேட் வழியா உள்ள போயிடுவாங்க. அந்த பொண்ணு வேகமா உள்ள வரதை பார்த்துட்டு அங்க இருக்கிற அபிஷியல்லாம் யார் நீ, எப்படி உள்ள வந்த, யார் உன்னை உள்ள விட்டாங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பாம் ஏதாவது வச்சிருப்பாங்களான்னு செக் பண்ணவும் ட்ரை பண்ணுவாங்க. அந்த பொண்ணு பயந்து நடுங்கி ஒரு மூலையில ஒதுங்கி என்ன வெளியே அனுப்பிட்டீங்கன்னா நரம்பு அறுத்து செத்துடுவேன்னு கத்திக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கேட்ட திறந்து விட்டால் உள்ள வந்து அங்க இருக்கிற திவாலிங்கிற ஆபீசர் கிட்ட, பயப்படாதீங்க, நான் தான் உங்களை உள்ள விட்டேன்னு சொல்லிட்டு, உஸ்மா கொஞ்சம் அமைதியா இருங்க, யாரும் உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க, முதல்ல பாஸ்போர்ட் கொடுங்கன்னு கேக்குறாரு. அப்ப படத்துடைய ஹீரோவான ஜேபியை கூட்டிட்டு வராங்க. அவர் தான் பாகிஸ்தானுக்கான இந்திய தூதர். அவர் உஸ்மா கிட்ட, யார் நீ, உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. உஸ்மா அழுதுகிட்டே, சார் தயவு செஞ்சு என்ன வெளியே அனுப்பிடாதீங்க, உள்ளேயே வச்சுக்கோங்க, அப்படி முடியலன்னா ஃப்ரண்ட் கேட் வழியா வெளியே அனுப்புங்கன்னு கெஞ்சுறாங்க. ஜேபி பேக் கேட் வழியா வெளியே வந்தா இப்போ உனக்கு ஃப்ரண்ட் கேட்டும் பாக்கணுமான்னு கேட்க, சார் எனக்கு எம்பசிக்கு வர்றது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல, இப்ப வெளியே அனுப்பிட்டீங்கன்னா எப்பவும் என்னால திரும்ப வர முடியாது, நான் உயிரோடயே இருக்க மாட்டேன், காப்பாத்துங்கன்னு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே கெஞ்சுவாங்க. அந்த சமயத்துல அந்த கவுண்டர் ஸ்டாஃப் பாஸ்போர்ட் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து, சார் டீட்டெயில் எல்லாம் மேட்ச் ஆகுது, ஜென்யூன் பாஸ்போர்ட் தான் சொல்றாரு. ஜேபிக்கு இன்னமுமே சந்தேகமா தான் இருக்கு. அதனால அங்க இருக்கிற ஒரு சீனியர் ஆபீசரான கில் கிட்ட, சார் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேக்குறாரு. அவர் எனக்கு ஜென்யூன் கேஸ் மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்ல, ஜேபி ஒரு அப்பாவுடைய கண்ணோட்டத்துல சொல்லாதீங்க, அதிகாரியுடைய பார்வையில சொல்லுங்கன்னு சொல்ல, அதிகாரியா தான் சொல்றேன், அந்த பொண்ணுடைய அழுக உண்மையாதான் தெரியுதுன்னு சொல்றாரு. ஜேபிக்கு அந்த பொண்ணு சொல்றது நம்புற மாதிரி இருந்தாலும் மூளை சொல்றது கேட்கணுமா, மனசு சொல்றது கேட்கணுமான்னு அவருக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். அதனால அவர் அந்த பொண்ணு இந்திய பிரச்சனையா இருக்கிற பட்சத்துல அடுத்த பிளைட்ல இந்தியா போகணும், ஆனா இதுக்கு ஒரு பாகிஸ்தான் ஆங்கிள் இருந்தா சிச்சுவேஷனே வேற மாதிரி மாறும்னு சொல்றாரு. ஜேபி வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு உஸ்மாவை இன்டர்கேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது செக்யூரிட்டி ஸ்டேட், நீ சொல்ல போற விஷயத்துல எந்த பொய்யும் இருக்கக்கூடாது, அப்படி இருந்ததுன்னா அது உனக்கு எதிராகவே மாறிடும்னு வான் பண்ணுவாரு. உஸ்மா தலையாட்ட, நீ பாகிஸ்தான் வந்ததுல இருந்து எங்க தங்கியிருந்தேன்னு கேட்க, புனேர்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஜேபி ஷாக் ஆகி, இங்க இருக்கிற பாகிஸ்தான் ஆளுங்களே அந்த ஊருக்கு போக பயப்படுவாங்க, நீ இப்படி போன, முதல்ல உனக்கு எப்படி விசா கிடைச்சதுன்னு கேக்குறாரு. உஸ்மா, தாகிர் தான் என்ன இந்த ஊருக்கு வரவழைச்சான், கட்டாயப்படுத்தி கல்யாணமும் பண்ணிக்கிட்டான்னு சொல்ல, ஒரு கல்யாணமாகாத பொண்ணுக்கு பாகிஸ்தான் வர எப்படி விசா கிடைச்சதுன்னு கேக்குறாரு. உஸ்மா, அதுக்கான ஐடியா தாகிர் தான் கொடுத்தா, இங்க எனக்கு சில ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்க்க வரணும்னு விசா அப்ளை பண்ண உடனே கிடைச்சிடும்னு சொன்னா அதே மாதிரி கிடைச்சதுன்னு சொல்றாங்க. ஜேபி, அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்ததும் நேரா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகாம புனேர் போன அப்படித்தானேன்னு நம்பாத மாதிரி கேட்க, அந்த பொண்ணுக்கு அது புரியாம ஆமான்னு தலையாட்டுவாங்க. ஜேபி டென்ஷன் ஆகி, யார்கிட்ட இதெல்லாம் நம்ப சொல்ற, இந்த ஊர்ல சிங்கிள் விசா வச்சுக்கிட்டு ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கே போக முடியாது, நீ புனேர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்க, உன்னை கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிட்டவனே இந்தியன் எம்பசிக்கு கூட்டிட்டு வந்திருக்கான், இதெல்லாம் நான் நம்பணுமா, நீ புனேர் வந்தது போலீஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கா, இமிகிரேஷன் ஷீட் எங்கேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு.
அந்த பொண்ணு யாரும் இதெல்லாம் என்கிட்ட கேட்கல சாருன்னு சொல்ல, இதெல்லாம் இல்லாம நீ பாகிஸ்தானுக்குள்ள வந்திருக்கேன்னா ஒண்ணு பெரிய லக்கியா இருக்கணும், இல்லைன்னா பெரிய ஃப்ராடா இருக்கணும். 2ல நீ யாருன்னு கேட்பாரு. ஜேபியுடைய பிஹேவியரை பார்த்து அந்த பொண்ணு பயந்து போய், சார் நான் சொல்றது அத்தனையும் உண்மை, ஹெல்ப் பண்ணுங்கன்னு அழ ஆரம்பிக்க, ஜேபி இது பாகிஸ்தான், இங்க யார் சொல்றதையும் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட அந்த பொண்ணை செக் பண்ணி பார்க்க சொல்றாரு. அந்த பொண்ணு ஹஸ்பண்ட் அடிச்சு துன்புறுத்தினதா சொன்னதுனால அதுக்கான அடையாளம் ஏதாவது உடம்புல இருக்கான்னு தான் பார்க்க சொல்லியிருப்பாரு. உஸ்மா ட்ரெஸ் அவுக்க அந்த பொண்ணுடைய உடம்புல டொமஸ்டிக் வயலன்ஸ், செக்ஷுவல் அசால்ட் எல்லாத்துடைய அடையாளமும் இருக்கும். செக் பண்ணி பாக்குற அந்த பொண்ணாலேயே தாங்க முடியாது. செக் பண்ணி பாக்குற ஜேபியுடைய அசிஸ்டன்ட் ஜேபி கிட்ட வந்துட்டு அந்த பொண்ணு டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு ஆளாயிருக்கா, உடம்புல இன்ஜுரிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்குற ஜேபி, அதை எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க, இன்ஜுரிஸை ஃபேக் கூட பண்ணலாம்லன்னு கேட்க, அந்த பொண்ணு ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு இது மாதிரி கொடுமைக்கு ஆளாயிருக்காளா இல்லையான்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு கொஞ்சம் கோபமா சொல்லுவாங்க. ஜேபி அதை புரிஞ்சுக்கிட்டு ஜஸ்ட் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண, அது என்னுடைய டியூட்டி தானே, ஃபெமினிசம் கன்னெல்லாம் என்கிட்ட கொண்டு வராதமான்னு சொல்வாரு. ஜேபி அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஓரளவுக்கு நம்ப ஆரம்பிக்கிறாரு. அதனால பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு போய் அங்க ஹையர் அபிஷியலை மீட் பண்றாரு. அவர்கிட்ட உஸ்மா பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அவங்கள இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்றாரு. அவர் ஜேபியை வெயிட் பண்ண சொல்லிட்டு மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல, அந்த மினிஸ்டர் ஐஎஸ்ஐ ஹெட்டான மாலிக் ஃபோன் பண்றாரு. எல்லா விஷயத்தையும் கேட்கிற மாலிக் அவர் சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டா, இந்திய உளவுத்துறையான ராவுடைய ஏஜென்ட்டுக்கு யாரோ பாலிவுட் டைரக்டர் எழுதி கொடுத்த ஸ்டோரி மாதிரியே இருக்கு. நம்ம நாலேஜ் இல்லாம அவளால எப்படி புனேர் வரைக்கும் போயிருக்க முடியும்? கண்டிப்பா ரா ஏஜென்டா தான் இருக்கணும். அவளால நம்ம நாட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரியற வரைக்கும் இந்த ஊரை விட்டு அவ வெளியே போக கூடாதுன்னு சொல்லிடுவாரு. அவர் போன் பேசி முடிச்சதும் ஜேபி கிட்ட வந்து அந்த பொண்ணை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அப்பியர் ஆகி வாக்குமூலம் கொடுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்றாரு. ஜேபி கிளம்பும் போது இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அதனால மீடியாவுக்கு தெரியாம பாத்துக்கோங்கன்னு சொல்வாரு. அந்த ஆபீசர் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணு எங்கேன்னு கேட்பாரு. ஜேபி தூதரகத்துல தான் இருக்கான்னு சொல்லாம சேஃபான ஒரு பிளேஸ்ல இருக்கான்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்புவாரு. அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் தாரிக் இவ்வளவு நேரமாகியும் போகாம அங்கேதான் நின்னுட்டு இருப்பான். திவாரி அப்பப்போ அவனை சிசிடிவில மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா தாரிக் நின்னுட்டு இருந்த இடத்துல இருந்து மிஸ் ஆவான். பதறி போயிட்டு வந்து ஜேபி கிட்ட விஷயத்த சொல்ல, அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருப்பான். நீ அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்து எனக்கு சொல்லுன்னு சொல்வாரு. திவாரிக்கு இது வரைக்கும் அந்த பொண்ணு மேல நம்பிக்கையும் வரல, ஹெல்ப் பண்றதுல பெருசா இன்ட்ரெஸ்டும் இல்ல. அதனால வேண்டா வெறுப்பா போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போவாரு. தாரிக் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண, இந்தியன் எம்பசிக்குள்ள எங்களால போக முடியாது, அது பெரிய இஷ்யூ ஆயிடும்னு சொல்லிடுவாங்க. இத திவாரி தூரத்துல இருந்து நோட்டீஸ் பண்ணுவாரு. ஜேபியுடைய அசிஸ்டன்ட் உஸ்மாவை ட்ரெஸ் மாத்த சொல்லி அனுப்பிட்டு அவங்க பேக்கை செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுல ஒரு பிளேடு இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து ஜேபி கிட்ட கொடுப்பாங்க. ஜேபி உஸ்மா கிட்ட இருந்து சீஸ் பண்ணி வச்சிருந்த மொபைல் எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. அதுல ஒரு அழகான பெண் குழந்தையோட எடுத்துக்கிட்ட நிறைய போட்டோ இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வேற ஒரு ஆளோட கல்யாணம் ஆயிருக்கும், அந்த வீடியோவும் இருக்கும். ஜேபி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான சுஷ்மா ஸ்வராஜுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல, நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க, அந்த பொண்ணுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணணும், நெய்பர்ஸ் எல்லாம் விசாரிக்கணும், அந்த பொண்ணை பத்தி ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்காத வரைக்கும் எந்த டிசிஷனும் எடுக்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஐஎஸ்ஐ ஹெட் மாலிக் தாரிக்க அவருடைய பிளேஸ்ல வந்து மீட் பண்ணிட்டு இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போய் எதையோ சொல்வாரு. மறுநாள் மீடியா முழுக்க இந்த நியூஸ் தான் ட்ரெண்டிங்ல இருக்கும். தாரிக் மீடியா கிட்ட, நானும் என் வைஃபும் எம்பசில வேலை பார்க்குற அவளுடைய தம்பியை மீட் பண்றதுக்காக போனோம், என் வைஃபை பிடிச்சு வச்சுக்கிட்டு என்னை அடிச்சு துரத்திட்டாங்க, எப்படியாவது என் வைஃபை மீட்டு கொடுங்கன்னு பேசுவாரு. இந்த நியூஸ் எல்லாம் பாக்குற சுஷ்மா மேம் ஜேபிக்கு போன் பண்ணிட்டு நம்மள வில்லன் மாதிரி போர்ட்ரே பண்றாங்க, இந்த விஷயத்துல நம்மளால பேச முடியாது, ஆனா அந்த பொண்ணால பேசலாம், அந்த பொண்ணை பேச சொல்லுன்னு சொல்றாங்க. ஜேபி உஸ்மா கிட்ட வந்துட்டு, உன்னால நாங்க நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்றோம், அதனால நீ மீடியா முன்னாடி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியும் அப்பியர் ஆகணும்னு சொல்வாரு. உஸ்மா அவங்க இங்க வருவாங்களான்னு கேட்க, ஜேபி இல்ல நாம தான் அங்க போகணும்னு சொல்ல, நான் எங்கேயும் வரமாட்டேன், என்னால எங்கேயும் வர முடியாது, என்னால தாரிக்க ஃபேஸ் பண்ணவே முடியாது, இதுக்கு மேல என்ன வற்புறுத்தினீங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஜேபி டென்ஷனா, என்ன பிளேட் எடுத்து கையை அறுத்துப்பியா, உன் பேக்ல இருக்கிற பிளேட் எல்லாம் எடுத்துட்டோம், உன் பொண்ணுடைய போட்டோவும் பார்த்தோம், உனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதே நீ எங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்க, உன்னை எப்படி நம்புறதுன்னு கேட்பாரு. உஸ்மா உங்களுக்கு உண்மைதானே தெரியணும்னு நான் சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. உஸ்மாவுக்கு கல்யாணமாகி ஒரு பெண் குழந்தையும் இருக்கும், ஆனா கொஞ்ச நாள்லயே டைவர்ஸ் ஆயிடும். அந்த குழந்தைக்கு தாலஸ்மியான ஒரு டிசீஸ் இருக்கும், அதை ட்ரீட் பண்ணணும்னா நிறைய பணம் தேவைப்படும். அதுக்காக வேலை தேடி மலேசியாவுக்கு வருவாங்க. மலேசியாவில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்டையும் ஹஸ்பண்டையும் மீட் பண்ண போகும்போது பர்ஸை தொலைச்சிடுவாங்க. அந்த பர்ஸ்ல தான் பாஸ்போர்ட், பணம் எல்லாமே இருக்கும். உஸ்மா அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ண ஒரு ஆசாமி அந்த பர்ஸை எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஆசாமி வேற யாரும் இல்ல, இப்ப காட்டு மிராண்டி மாதிரி சுத்திட்டு இருக்கிற அந்த தாரிக் தான். தாரிக்குடைய குணம் உஸ்மாவுக்கு பிடிச்சு போக 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதலாவும் மாறுது. உஸ்மா தாரிக் கிட்ட தன் குழந்தையுடைய ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, எங்க ஊருக்கு வா, அங்க நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் இருக்கு, நம்ம குழந்தைய குணப்படுத்திடலாம்னு சொல்வாரு. அவர் நம்ம குழந்தைன்னு சொன்னதும் உஸ்மா அதை கேட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அதுல விழுந்துதான் அவரை நம்பி பாகிஸ்தானுக்கும் வந்தது.
உஸ்மா விசா அப்ளை பண்ணி வாகா பார்டர் வழியா தான் பாகிஸ்தானுக்குள்ள வந்திருப்பாங்க. பாகிஸ்தான் எல்லையில தாகிர் அவங்கள ரிசீவ் பண்ணி ஜீப்ல கூட்டிட்டு போவாரு. ஆள் மொத்தமா மாறி இருப்பாரு. ஜிப்பா போட்டுட்டு தாடி எல்லாம் வளர்த்துட்டு இருப்பாரு. உஸ்மாவையும் தலையில முக்காடு போட சொல்வாரு. உஸ்மா என்ன ஆளே மாறி போயிட்டேன்னு கேட்க, இது பாகிஸ்தான் இல்லையா, இங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்வாரு. தாரிக் உஸ்மா கிட்ட மலை ஏறப்போறோம், உனக்கு வாமிட் வரும், இந்த டேப்லெட்டை போட்டுக்கோன்னு ஒரு டேப்லெட்டை கொடுப்பாரு. அந்த டேப்லெட்டை போட்டதுல இருந்து உஸ்மாவுக்கு கிட்டினஸா இருக்கும். புனேர் ரீச் ஆனதும் உஸ்மாவை ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற லேடிஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாரு. உஸ்மா அரமயக்கத்துல இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் உஸ்மாவை வற்புறுத்தி அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை போட வைப்பாங்க. அப்பதான் உஸ்மாவுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயமும் தெரிய வருது. தாரிக்கு ஏற்கனவே கல்யாணமாயி குழந்தைங்களும் இருக்கு. உஸ்மாவுக்கு தாரிக் தன்னை ஏமாத்திட்டான்னு தெரிய வருது. அதை பத்தி கேள்வி கேட்க தாரிக் அவங்கள அடிச்சு கொடுமைப்படுத்தி சீரழிக்கவும் ஆரம்பிக்கிறான். ஒரு பொண்ணால தாங்கிக்க முடியாத அளவுக்கு எப்படியெல்லாம் குடும்பப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் குடும்பப்படுத்துறான். ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது உஸ்மா அங்கிருந்து தப்பிச்சு போகலான்னு பாக்குறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு லேடி வந்து உஸ்மாவை தடுப்பாங்க. அவங்க முகம் முழுக்க காயமா தான் இருக்கும். உஸ்மா மாதிரி வந்து மாட்டிக்கிட்ட ஒரு லேடி தான் அவங்கன்னு நமக்கு புரியுது. அவங்க உஸ்மா கிட்ட இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு உனக்கு எந்த வண்டியும் கிடைக்காது, அது மட்டும் இல்லாம தாரிக்கை விட மோசமான ஆளுங்க தான் வெளியே இருக்காங்க, அவங்க கிட்ட நீ மாட்டிக்கிட்டேன்னா உன் நிலைமை இன்னும் மோசமாயிடும்னு சொல்றாங்க. உஸ்மா அவங்க கையில போன் இருக்கிறத பார்த்துட்டு ஒரே ஒரு கால் பண்ணிக்கவான்னு கேக்குறாங்க. ஏன்னா உஸ்மாவுடைய போனையும் தாரிக் தான் பிடுங்கி வச்சிருப்பான். அவங்க போனை கொடுத்ததும் டவர் சரியா கிடைக்காததுனால கூரை மேல ஏறி நின்னுட்டு மலேசியால இருக்கிற ஃப்ரெண்டுக்கு போன் பண்றாங்க. அவங்க போன் எடுத்ததும் உஸ்மா எல்லா விஷயத்தையும் சொல்ல பதிலுக்கு அவங்க ஏதோ சொல்லுவாங்க. அதை கேட்டு உஸ்மாவுடைய முகமே மாறி போயிடும். உஸ்மாவை ஒரு ஆளுக்கு விற்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி அந்த ஆளு வீட்டுக்கும் கூட்டிட்டு வருவான். உஸ்மாவுக்கு வயசு கூடன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வேண்டான்னு போயிடுவான். அதுக்கப்புறம் தாரிக்கே உஸ்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த கல்யாணத்தையும் வீடியோ எடுத்து வச்சுப்பான். அன்னைக்கு நைட் உஸ்மா தாரிக் கிட்ட அன்பா பழகுறாங்க. காலையில எழுந்ததும் இந்த கல்யாணம் எங்க ஊர்ல நடந்திருந்தா நிறைய வரதட்சணை பணம் கிடைச்சிருக்கோன்னு சொல்ல தாரிக் ஆர்வமா எவ்வளவு கொடுத்திருப்பாங்கன்னு கேட்க 10 lakhsன்னு சொல்றாங்க. உஸ்மா இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. இந்தியன் எம்பசில என்னுடைய தூரத்து சொந்தமான தம்பி ஒருத்தன் இருக்கான், அவனை போய் பார்த்தா அந்த பணத்தை வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்றாங்க. உஸ்மா இதெல்லாம் மலேசியால இருக்கிற அவங்க ஃப்ரெண்டு சொல்லிதான் பண்ணிருப்பாங்க. அங்கிருந்து தப்பிச்சு வர்றதுக்கு உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, எப்படியாவது இந்தியன் எம்பசிக்கு போயிடுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி பணத்தாசை காட்டி தாரிக்கை ஏமாத்தி தான் உஸ்மா இந்தியன் எம்பசிக்கு வந்திருக்கிறது. உஸ்மா எனக்கு பத்திரிக்கைக்காரங்களையோ நீதிபதியோ பாக்குறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா அந்த கொடூரனை பார்த்தா உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்றாங்க. ஜேபி தாகிரை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற திவாரிக்கு போன் பண்ணி அவன் என்ன பண்றான்னு கேட்க, அவன் எப்ப என் காருக்கு பாம்பு வச்சு வெடிக்க வைப்பான்னு தெரியலன்னு சொல்வாரு. ஜேபி அவர்கிட்ட நீ முதல்ல போய் தாரிக் கிட்ட போன் கொடு, நான் அவங்கிட்ட பேசணும்னு சொல்ல அதை கேட்டு திவாரி ஷாக் ஆயிடுவாரு. சார் உண்மையதான் சொல்றீங்களான்னு. ஆமா, முதல்ல போய் போனை கொடு, அதுதான் உனக்கும் நல்லதுன்னு சொல்வாரு. ஜேபி என்ன பேசியிருப்பாருன்னு அப்ப காட்ட மாட்டாங்க. மறுநாள் தாரிக் அவன் ஃப்ரெண்டோட எம்பசிக்கு வரான். ஜேபி அவன் உள்ள வரத சிசிடிவி கேமராவில உஸ்மாவுக்கு காட்டிட்டு அவன் உள்ள வரான். நீ வெளியே போகணும், ஃப்ரெண்ட் கேட் வழியா வெளியே போகணும்னு ஆசைப்பட்டல, அதுக்கான நேரம் இதுன்னு சொல்றாரு. ஜேபி உஸ்மாவுடைய கேஸை ஹேண்டில் பண்றதுக்காக அந்த ஊர்லயே ரொம்ப நல்ல மனுஷனான ஒரு அட்வொகேட்டை அரேஞ்ச் பண்ணியிருப்பார். தாகிர் பேக் கேட் வழியா வந்துட்டு இருக்க உஸ்மாவை ஜேபி ஃப்ரண்ட் கேட் வழியா அவருடைய அசிஸ்டன்ட் கூட அனுப்பி வைக்கிறாரு. அவங்க உஸ்மாவை நேரா அட்வொகேட் கிட்ட கூட்டிட்டு போய் எல்லாருமா சேர்ந்து மேஜிஸ்ட்ரேட்டை மீட் பண்ண போவாங்க. தாரிக் உள்ள போகும்போது அங்க இருக்கிற ஒரு போலீஸ் என்ன ஆனாலும் தூதரகத்தோட உள்ள மட்டும் போயிடாதேன்னு வார்ன் பண்ணி அனுப்புவாரு. உஸ்மா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அப்பியர் ஆகிட்டு மீடியா கிட்டையும் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்களாம் என்னுடைய கல்யாண வீடியோவை தான் பாத்தீங்க, என்ன மிரட்டிட்டு இருந்த AK-47 யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க. தாரிக் கல்யாணம் ஆயிருந்தது தெரிஞ்சிருந்தா நான் இந்த ஊருக்கே வந்திருக்க மாட்டேன். அவன் என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண, அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தினா, இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது, என்னுடைய ஊருக்கு நான் போகணும்னு கிளியரா சொல்லிடுவாங்க. தாரிக்கும் அவருடைய ஃப்ரெண்டும் செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு போனையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் தூதரகத்துக்குள்ள போயிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. உஸ்மா வருவாங்கன்னு 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜேபி அங்க வந்து உஸ்மா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வர வரைக்கும் எப்படியாவது நேரத்தை ஓட்டணுங்கிறதுக்காக அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருப்பாரு. வருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்துல ஜேபியுடைய அசிஸ்டன்ட் உஸ்மாவுடைய ரிலேட்டிவ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு தாரிக் கிட்ட நான் ஆமீருடைய வைஃப் உஸ்மா உங்களை பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே தாரிக்குடைய ஃப்ரெண்ட் டென்ஷன் ஆகி அவன் போய் சொல்றான், இவனை நம்பாத, டிராமா போட்டுறான்னு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிப்பான். ஜேபி அதை பார்த்து டென்ஷன் ஆகி யார் நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல, அந்த எங்க ஊருக்கு வந்து என்னையே கிளம்ப சொல்றியான்னு கேட்க, ஊர் வேணும்னா உன்னதா இருக்கலாம், மண்ணு எங்களோடது, முதல்ல கிளம்புன்னு சொல்வாரு. அதுக்கப்புறம் ஜேபி தாரிக் கிட்ட நீ போயிட்டு புதன்கிழமை வா, நான் உஸ்மாவை சமாதானப்படுத்தி வைக்கிறேன், ஆனா வரும்போது இந்த ஆள் மட்டும் கூட்டிட்டு வராதேன்னு சொல்லி அனுப்பி வைப்பாரு. தாரிக்கும் வேற வழி இல்லாதனால வெளியே வந்து போனை வாங்கி பாப்பாரு. அப்பதான் அவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. ஜேபி தன்னை ஏமாத்திட்டாருன்னு தெரிஞ்சதும் தாரிக்கும் அவனுடைய ஃப்ரெண்டும் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. ஜேபி உஸ்மா கிட்ட பரவாயில்ல தைரியமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டு, ஆனா இன்னும் 3 வீக்ஸ் தான் நம்ம கிட்ட டைம் இருக்கு, அதுக்குள்ள நீ பாகிஸ்தானை விட்டு இந்தியா போயாகணும், உன் விசா எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா எந்த காரணத்தை கொண்டும் எங்களால உன்னை இங்க வச்சிருக்க முடியாது, பாகிஸ்தான் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியதா இருக்கும், அதனால சீக்கிரம் கிளம்புறதுக்கான வழியை பார்க்கணும்னு சொல்றாரு.
அதை கேட்டு உஸ்மா கொஞ்சம் டென்ஷன் ஆகி, சார் ஃப்ளைட்ல போயிடலாமான்னு கேட்க, ஃப்ளைட்ல போக முடியாது, நீ வாகா பார்டர் வழியா தான் உள்ள வந்திருக்க, அதனால அந்த வழியா தான் போகணும், அதுதான் பாகிஸ்தான் ரூல்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட் லேண்ட்லைன்ல ஒரு லேடி ஜேபிக்கு ஃபோன் பண்ணி தாரிக் பொண்டாட்டியை சேர்த்து வைக்க சொல்லி கோர்ட்ல கேஸ் போட போறான், அவன் கேஸ் போடுறதுக்குள்ள நீங்க டைவர்ஸ் கேட்டு கேஸ் போடுறதுதான் பெட்டர்னு சொல்லுவாங்க. ஜேபி முதல்ல நீங்க யாரு, நீங்க சொல்றது நான் ஏன் நம்பணும்னு கேட்க, அந்த லேடி ஜேபியுடைய வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி அது ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனையும் அனுப்பி வைப்பாங்க. உடனே ஜேபி வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையிலேயே நம்ம கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொல்ல வக்கீலும் அதுக்கான ஏற்பாடு பண்றாரு. இது தெரிஞ்சது மாலிக், அவன் எப்படி நம்ம கேஸ் ஃபைல் பண்ண இருந்து அதே ஜட்ஜ் கிட்ட கேஸ் ஃபைல் பண்ணிருப்பான், யார் அவனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்ததுன்னு டென்ஷன் ஆயிடுவாரு. கேஸ் கோர்ட்டுக்கு ஹியரிங்க்கு வருது. தாரிக்குடைய அட்வொகேட் உஸ்மா தாரிக் இடையான வாட்ஸ்அப் சாட், மேரேஜ் சர்டிபிகேட் எல்லாத்தையும் காட்டிட்டு 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. உஸ்மா விருப்பப்பட்டு தான் இந்த ஊருக்கு வந்தா, விருப்பப்பட்டு தான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டான்னு ஆர்கியூ பண்றாரு. உஸ்மாவுடைய அட்வொகேட் 2 பேரும் லவ் பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனா அப்ப தாரிக்கு கல்யாணமாய் நிறைய பசங்க இருக்காங்கிற விஷயம் உஸ்மாவுக்கு தெரியாது, இங்க வந்த பிறகுதான் தெரியும். ஆனா இங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் அவங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்றாரு. ஜட்ஜ் உஸ்மா இந்த கோர்ட்ல அப்பியர் ஆகி ஹஸ்பண்ட் கூட போக விரும்புறாங்களா இல்லையாங்கிறத சொல்லணும்னு சொல்வாரு. வேற வழி இல்லைங்கிறதுனால உஸ்மா கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும். ஆனா அவங்க தாரிக்க பார்த்தா பயந்து போய் என்ன பண்ணுவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஜேபி உஸ்மா கூட வேற 2 லேடிஸ்க்கும் புர்கா போட வச்சு 3 பேரையும் 3 கார்ல ஏத்தி அனுப்புவாரு. ஜேபி கார்ல இருக்கிறது தான் உஸ்மான்னு நினைச்சு தாரிக்கும் அவனுடைய ஆளுங்களும் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. மாலிக்கும் அந்த காரை ஃபாலோ பண்ணுவான். ஒரு கட்டத்துல தாரிக்குடைய ஆளுங்க அந்த காரை வழி மறிச்சிட்டு உஸ்மா காரை விட்டு இறங்குன்னு பயங்கரமா டோரை போட்டு தட்ட ஆரம்பிப்பாங்க. ஜேபி எக்ஸ்டர்னல் அஃபேர் ஆபீசருக்கு போன் பண்ணி, எங்க பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு போனை வச்சிடுவாரு. திவாரி சார், இந்த மிரட்டல் எல்லாம் செல்லுபடி ஆகுமான்னு கேட்க, பாகிஸ்தானை இப்படி இல்லாம வேற இப்படிதான் நம்ம ஹேண்டில் பண்றதுன்னு கேட்பாரு. உஸ்மா ஜேபியுடைய அசிஸ்டன்ட் கூட கோர்ட்டுக்கு வந்துட்டு வக்கீலுடைய ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அது தெரியாம எல்லாரும் ஜேபி கூட வர பொண்ண சுத்தி வளைச்சு தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா ஜேபியும் அங்க வந்துடுவாங்க. சுஷ்மா சுவராஜ் மேம் போன் பண்ணி என்ன எல்லாம் சரியா நடக்குதான்னு கேட்பாங்க. ஜேபி உஸ்மா தாரிக்க பார்த்தா ரொம்ப பயப்படுவா, அதுதான் பிரச்சனைன்னு சொல்ல அவகிட்ட போனை கொடு நான் பேசுறேன்னு சொல்லுவாங்க. உஸ்மா போனை வாங்கினதும் சுஷ்மா மேம், இதை பாருமா, நீ இந்தியாவுடைய பொண்ணு, இந்தியாவே உன் கூட இருக்கு, ஒரு ஆளுக்காக நீ பயப்பட வேண்டாம், தைரியமா உன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுன்னு சொல்றாங்க. அவங்க பேசுனது உஸ்மாவுக்கு நம்பிக்கையை கொடுக்க உஸ்மா தைரியமா ஜட்ஜ் முன்னாடி எனக்கு இந்த ஆள் கூட வாழ வேண்டாம், ஏன் ஊருக்கு திரும்ப போகணும்னு சொல்லிடுவாங்க. ஜட்ஜும் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்துல அந்த பொண்ணு இந்தியாவுக்கு போலான்னு தீர்ப்பு சொல்வாங்க. அதை கேட்டு தாரிக் டென்ஷன் ஆகி, எப்படி நீங்க அவளை அனுப்பி வைக்கலாம், அவன் என் பொண்டாட்டி, அவன் இந்த ஊரை விட்டு போனா பாகிஸ்தானுக்கே அவமானம்னு சொல்வாரு. ஜட்ஜ் அதுக்கு, இதை பார்ப்பா, இது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை கிடையாது, பெண் உரிமை சம்பந்தப்பட்டது, விருப்பம் இல்லாத பொண்ணை கட்டாயப்படுத்தி உங்க கூட இருக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிடுவாரு. தூதரகத்துக்கு வந்ததும் ஜேபி, நம்ம டைம் கொடுத்தோன்னா அவங்க ஏதாவது பிளான் பண்ணுவாங்க, அதனால உடனே இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்வாரு. அதனால ஜேபி செக்யூரிட்டிக்கு வர போலீஸ்க்கு போன் பண்ணி, நாங்க கிளம்புறோம் உடனே வாங்கன்னு சொல்வாரு. அவங்க இப்ப செக்யூரிட்டிக்கு நாங்க போலீஸா அனுப்பி வைக்கிறோம், ஆனா அவங்க இந்த ஸ்டேஷன் எல்லா வரைக்கும் தான் வருவாங்க, அடுத்த ஸ்டேஷன்ல வேற செக்யூரிட்டி ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. ஜேபியும் வேற வழி இல்லைங்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. போற வழியில அடுத்த செக்யூரிட்டி ஜாயின் பண்றதுக்காக உஸ்மாவும் ஜேபியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தாரிக்கும் அவங்க ஆளுங்களும் வந்து காரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காரை பார்த்து ஷூட் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. நல்ல வேளை புல்லட் ப்ரூஃப் காருங்கிறதுனால எதுவும் ஆகாது. ஜேபி சுஷ்மா மேமுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்ல, சுஷ்மா மேம் பாகிஸ்தான் மினிஸ்ட்ரிக்கு போன் பண்ணி எங்க பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும்னு சொல்லுவாங்க. உடனே மாலிக்கு கால் வரும். மாலிக் தாரிக்கு போன் பண்ணி, இங்க பிரச்சனை பண்ணாத, எதுவா இருந்தாலும் எல்லையில நான் பாத்துக்கிறேன்னு சொல்வாரு. ஆனா மாலிக் அதெல்லாம் கேட்கறதுக்கு தயாரா இல்ல, தொடர்ந்து காரை அட்டாக் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல ஜேபி காரை ஓட்ட ஆரம்பிச்சு மாலிக்குடைய வண்டியை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுவாரு. மாலிக்குக்கும் அவருடைய ஃப்ரெண்டுக்கும் நல்லாவே அடிபட்டுரும். அதுக்கப்புறம் ஒரு வழியா உஸ்மாவும் ஜேபியும் வாகா எல்லைக்கு வந்துடுவாங்க. அங்க மாலிக், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுதான் அனுப்ப முடியும்னு சொல்வாரு. அந்த கேப்ல மாலிக் உஸ்மா கிட்ட, நீ படிச்ச பொண்ணு தானே, நீயே டேப்லெட்டை எடுத்துட்டு பழைய தாரிக் மேல போட்டிருக்க அப்படிதானேன்னு கேட்பாரு. உஸ்மா, நான் யார் மேலேயும் பழி போடல, நான் சொன்னது அத்தனையும் உண்மைன்னு சொல்ல, எது உண்மை, டொமஸ்டிக் வயலன்ஸா இல்லைன்னா செக்ஷுவல் அசால்ட்டான்னு தேவையில்லாத கேள்வி கேட்பாரு. உஸ்மா, நான் சொன்னது அத்தனையும் உண்மைன்னு சொல்ல, ஒரு 28 வயசு பொண்ணு, காலேஜ் வேற போய் படிச்சிருக்க, இப்படி ஏமாந்தேனா எப்படி நம்புறதுன்னு கேட்பாரு. உஸ்மா, மிஸ்டேக் எந்த வயசுல வேணும்னாலும் நடக்கும் சார், இப்ப நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அது மாதிரி ஒருவேளை நான் உங்களை மாதிரி ஸ்பையா இருந்தா இது மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்னு செருப்படி கொடுப்பாங்க. மாலிக்கு மினிஸ்ட்ரியில இருந்து பிரஷர் வர இதுக்கு மேல உஸ்மாவை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாதுங்கிறதுனால அவங்கள வெளியே அனுப்பிடுவாரு. உஸ்மா வாகா பார்டர் வழியா இந்திய மண்ணை தொட்டு வணங்கி இந்தியாவுக்குள்ள நுழையிறாங்க. சுஷ்மா சுவராஜ் மேம் அவங்கள ரிசீவ் பண்றாங்க. 2017ல நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.